Hi friends, welcome to Kaki Kitchens. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாங்காய் போட்ட மீன் குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன பார்த்துலாம் வாங்க. சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். 4 துண்டு மீன் எடுத்து வச்சுருக்கேன். 20லேருந்து 25 வரைக்கும் சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 4 துண்டு மாங்காய் வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா 2ஆக கீறி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 7 பல்லு பூண்டை தட்டி வச்சுருக்கேன். 1½ டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். கல்லுப்பு எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் வெந்தயமும் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு மண்சட்டியில் வைக்க போகிறோம். மண்சட்டியில் செஞ்சால் அதோட ருசியே தனியாக இருக்கும். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிடுவோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ சீரகமும் வெந்தயமும் ஆட் பண்ணிடலாம். அது கொஞ்சம் லைட்டாக பொரியட்டும். வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். கலர் மாதிரி கொஞ்சம் சிகப்பாகணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம பச்சை மிளகா, கறிவேப்பிலை, பூண்டு நசுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பூண்டு பல்லையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கணும். பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா தக்காளியை ஆட் பண்ணிடணும். தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி குழஞ்சி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிட்டே இருப்போம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் போடணும். மஞ்சத்தூள், உப்பு உங்கள் தேவைக்கேற்ப போடுங்க. உங்களுக்கு பத்தலை கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. நான் இன்றைக்கி கல் உப்பு தான் போட்டு நல்லா கலக்கி விடணும். இப்படி வதக்கினதுக்கு அப்புறமா இந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளி தண்ணியை ஊற்றிடுறோம். ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுடணும். இதை நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், குழம்பு இப்படி நல்லா கொதிக்குதான். இந்த சமயத்தில் நம்ம மீன் துண்டை ஆட் பண்ணிடணும். மீன் துண்டை ஆட் பண்ணிட்டு அதே நேரத்தில் மாங்காவையும் நாம் போட்டுட்டு லைட்டாக ஒரு கிளறிட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் வாங்க. 7 நிமிஷத்துக்கு அளவுக்கு நல்லா கொதித்து மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். மணமான மாங்காய் போட்ட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கார்கி கிச்சன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டான் டான் டாய்.